Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் இயர் டாடா எலக்ட்ரானிக்ஸில் குவாலிட்டி இன்ஜினியர் ரோலுக்கு நிறைய வேக்கன்சி எடுத்துருந்தாங்க. அதில் நானும் அட்டன் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி இன்ஜினியர் ரோலுக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் இருக்கிற SRM இன்ஸ்டிடியூட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். பேசிக்காக எத்தனை ரவுண்டு இருந்துச்சு, என்னென்ன மாரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுவோம். செப்டம்பர் 7 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 6:30க்கு அங்கே போயிட்டோம். போயிட்டு SRM இன்ஸ்டிடியூட் காலேஜில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அரௌண்டு ஒரு 8:30 அந்த மாதிரி டைமில் வந்து HR டீம் வந்தாங்க. வந்துட்டு எங்ககிட்ட இருந்து எல்லார்கிட்டையும் இருந்து ரெஸ்யூம்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அரௌண்டு 1000 மெம்பர்ஸ் கிட்டே இருந்தாங்க. 1000 மெம்பர்ஸ் கேண்டிடேட், அதுக்கு மேலேயே இருந்திருக்கலாம். எல்லார்கிட்டையும் ரெஸ்யூம் வாங்கிட்டு ரெஸ்யூம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஷார்ட் லிஸ்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தாங்க. லைக் பிடெக் கேண்டிடேட்டுக்கு 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் டிப்ளமா கேண்டிடேட்னா 4 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ். முன்ன பின்ன 1 year இருக்கலாம் அந்த லைக். அதுக்கு மேலேயே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு கன்சிடரபிள் போர்ஷன் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மிச்சவங்ககிட்ட இருந்து எல்லாட்டையும் ரெஸ்யூம் ஆகிட்டு அவங்க இன்டர்னல் டெக்னிக்கல் டீம் இந்த சென்ஸ் அந்த இன்டர்வியூ எடுக்க போகிறவங்க கிட்டே போய்ட்டு நம்ம ரெஸ்யூம் கொடுப்பாங்க. அவங்க அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரெஸ்யூமில் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. லைக் ஐடி இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்யூம் ஸ்கேன் பண்ணுற மாரி இவங்க ஃபிசிக்கலாகவே நம்ம ரெஸ்யூம் ஹியூமன்ஸ் தான் ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்டுமே ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபில் இன் தி சென்ஸ் அதை நம்ம ஷோ கேஸ் பண்ணியிருக்கணும். இந்தந்த பாயிண்ட்ஸ் இந்த ஸ்கில்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அதுமாதிரி ஷோ பண்ணும்போது தான் அவங்க அந்த ரெஸ்யூம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் இந்த ஸ்டேஜ் சொல்கிறோன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். மெஜாரிட்டி பல்க் ஆஃப் எல்லாருமே வைப் அவுட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டு தான். அரௌண்ட் 1000 மெம்பர்ஸில் இருந்து 200 to 250 மெம்பர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போனாங்க. உள்ள இன்டர்வியூ ஆள் நெக்ஸ்ட்டு போன உடனே இது ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. அவங்க ஒன்ஸ் நம்ம நேம் ஷார்ட் லிஸ்ட்டை ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டுன்னாங்கன்னா இந்த கேண்டிடேட்டை மட்டும் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. மற்றவங்க எல்லாமே அவங்க QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு டேட்டாவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்றேன்ட்டு அவங்க ரிலீவ் ஆகிடலாம். மற்றவங்க எல்லாருமே ஆஃப்டர் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் ஃபஸ்ட் ரவுண்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு QR கோடு கொடுப்பாங்க. அதில் நம்மளோட பேசிக்காக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுவாங்க. லைக் நம்மளோட நேம், ஆதார், ஃபோன் நம்பர், இந்தமாரி பேசிக் டீட்டெயில் கேதர் பண்ணிவிட்டு மெயில் ஐடி இதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. செகண்டு இன்னொரு QR கோடு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்ஸு, ஈவன் நம்ம பே ஸ்லிப்ஸு இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாரி அந்த மெயில் ஐடி இருக்கும். இது ஆஃப்டர் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க நம்ம ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணதுக்கு இந்த QR கோடில் இருக்கிற டேட்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸு இந்த செகண்ட் QR கோடு கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லார்கிட்டேருந்தும் ரெஸ்யூம்ஸ் வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் அவங்க உள்ளே கைட் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ரெஸ்யூம்ஸ்லாம் வாங்கிட்டு பேட்சாக மொத்த ரெஸ்யூம்ஸ் வச்சுருவாங்க. அதிலேருந்து பேஸ்டான் எவ்வளோ கேண்டிடேட் இருக்காங்களோ அதை பொறுத்து 10 மெம்பர்ஸாக இல்லை 15 மெம்பர்ஸாக கூட்டிகிட்டு போவாங்க வேறு ஒரு இடத்துக்கு. அங்கே தான் நம்மளோட ஃபஸ்ட் இன்டர்வியூ நடக்கும். அங்கே போய்ட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நேம் படித்தோடனே ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஹாலில் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் மேனேஜர் கேடரில் இருக்கிறவங்க எடுப்பாங்க. லைக் இதில் தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம டெக்னிக்கல் நாலேஜை அவங்க எவ்வளோ நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் த்ரூ கொஷின்ஸ் மூலிமா நம்ம அசஸ் ட்ரை பண்ணுவோம். லைக்கு நீங்கள் போட்டுக்கிற பேஸ்டான் மோஸ்ட்லி எல்லா கொஷினுமே நம்ம ரெஸ்யூமில் இருக்கிற பாயிண்ட்ஸு பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். அதனால் நம்ம ரெஸ்யூமில் இருக்கிற பாயிண்ட்ஸு நம்ம கிளியராகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், படிக்கணும். இதுக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் அதே சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். லிங்க்டின்ல நிறைய PDF ஸ்டடி மெட்டீரியல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று பேசிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக் இந்த சென்ஸ் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years. இந்த கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்கலனாலும் 5 yearsன்றது தெரிஞ்சிருக்கணும். 7 QCயில் கேட்கலாம், 8D. இதில் அவங்க நம்ம கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக
ஸ்டார்டிங் எடுத்தோடனே டெக்னிக்கலாக கேட்காம இந்த மாதிரி பேசிக்காக இருந்து ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்யூம்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸு ப்ளஸ் அவங்க நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸு இருந்திருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டே நம்ம பாஸ் ஆகிருப்போம். ஸோ அதிலேருந்து அவங்க ரெஸ்யூம்ஸ் வந்து கேட்பாங்க. லைக் நீங்கள் எம்எஸ்ஏன்னு போட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து ஜிஆர்ஆர் சிஆர்ஆர் இது வந்து பாப்புலரான டாபிக். அதில் அதை பற்றி கொஷின்ஸ் வரும். அண்ட் எஸ்பிசினா சிபிசிபிகே, வாட்ஸ் மீனிங் ஆஃப் சிபிசிபிகே, இதில் வந்து உங்கள் கம்பெனியில் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க, இதில் நீங்கள் வந்து சிக்மா இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸிங் இந்த சென்ஸ் லோ சிபிகேக்குனா நீங்கள் எந்தமாரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம், எதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீஃபாக வந்து உங்கள் கம்பெனி ஓரியன்டாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து பேசிக்காக தான் அதிலேருந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி இன்டீப்த்தாக போகிறதில்ல. ஏன்னா இன்ஜினியர் ரோல்ஸ்ன்றதுனால அந்த ரோலுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதோட இவங்க கொஷின்ஸையும் ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாரி நிறைய கேண்டிடேட்டை அவங்க அந்த ஒரே நாளுக்குள்ளே அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்து முடிக்கணும். ஸோ ஒரே கேண்டிடேட்டே மோர் டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண பார்ப்பாங்க. இன்டெப்த்தாக இல்லைனாலும் பேசிக்காக கேட்பாங்க. சிபிசிபிகே மீனிங்ஸ் இந்தமாரி கேட்டது, இதில் ஜிஆர்ஆர், அப்புறமேட்டா ஸ்பெசிஃபிக்காக இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக மிஷினிங் ப்ராசஸ். இப்போ சப்போஸ் உங்கள் ஏரியா ஃபோக்கஸிங்காக சப்போஸ் ஏன்னா மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா வெதர் சிஎம்எம் ஓஎம்எம் அப்படி இருக்கலாம். இல்லை நீங்கள் எஸ்கியூமில் இருந்தீங்கன்னா எஸ்கியூம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். ஐபிக்யூசினா ஐபிக்யூசி ரிலேட்டடு, ஐக்யூசி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸை அவங்க உங்ககிட்டேருந்து கேட்பாங்க. இப்போ லைக் நான் பார்த்தீங்கன்னா ஓஎம்எம் சிஎம்எம் இந்தமாரி மிஷினில் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். இதில் அவங்க ஜென்ரலாக கேட்குறது பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டி காமனாக எல்லாருக்குமே கேட்பாங்க. அண்டு மிஷின்ஸ் ஓரியன்ட்டாக பார்த்தீங்கன்னா மிஷினோட மாடல் அண்டு என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு என்ன கேட்கலாம்னா அலைன்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க, ஒரு பாட்டு உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுவீங்க. இதேமாரி மோஸ்ட்லி டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் அவங்க கொடுத்துக்கிற நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துக்கிற ஒரு வார்த்தைக்கும் பேசிக்காக உங்ககிட்ட இருந்து அவங்க ஒரு டெஃபினேஷனோ ஒரு எக்ஸாம்பிள்ஸோ அதுமாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கொஷின்ஸ் கேட்குறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நம்ம பேசிக்காக யூடியூப்பில் இருந்து ரெஃபர் பண்ணிட்டு போனாவே இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நீங்கள் போட்டிருந்து அதை சொல்கிறப்ப இதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பாருங்கள் கட் அண்ட் கிளியராக. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல். ஃபஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆன பட்சத்தில் உங்களுக்கு அரௌண்டு ஒரு 70% நீங்கள் கிளியர் பண்ண மாரி தான். அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் இல்லை டேட்டா அனலைசஸ்க்கு எப்படின்னா இந்தமாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் உங்கள் கம்பெனியில் மின்டேபோ ஆர் ஜேஎம்பி சாஃப்ட்வேரோ. இங்கே டாடா எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜேஎம்பி பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் நான் படித்தேன்றதையும் யூடியூப்பில் எந்தமாரி வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் இதுக்கெலாம் உங்களுக்கு வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான ஒரு வீடியோவும் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்எம் ஜென்ரல் சீனியர் மேனேஜர் இல்லைனா அதுக்கு மேலே வைஸ் பிரசிடெண்ட் இந்தமாரி ரோலில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. நம்மளை இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படிலாம் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ரோலுக்கு இந்த கேண்டிடேட் வந்து சூட் ஆவானா. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி அவங்க நாலேஜெல்லாம் அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன மாரி கொஷின்ஸ்லாம் தெரியும், என்னென்ன நாலேஜ் வச்சுருக்கு, என்னென்ன ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அசஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்டில் இந்த கேண்டிடேட் வந்து நம்ம இன்டர்னலாக நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கு சூட்டபுளாக ஆவானா, அதுமாரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, உங்கள் பர்சனாலிட்டியும் ஓரளவுக்கு வந்து அசஸ் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க அண்டு போல்டாக பேசுங்க. மோஸ்ட்லி இன்ட்ரடக்ஷன் செல்ஃபு இந்த கொஷின்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியோட ப்ராசஸ் ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும். ரா மெட்டீரியல்லேருந்து அவுட்புட் வரைக்கும் அண்டு அந்த பார்ட்ஸோட யூசஸ் தெரியலாம், அது எங்கே அப்ளிகேஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து இதையும் தெரிஞ்சிக்கிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஷின்ஸ்னால் இதெல்லாம் டெக்னிக்கல் தாண்டி சம் கொஷின்ஸ் உங்கள் கம்பெனியோட பாலிசி இப்படின்னு கேட்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்தமாரி உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு சில பாலிசிலாம் இருக்கும். இந்த குவாலிட்டி பாலிசிஸ்
இந்தமாரி உங்கள் கம்பெனியோட வெப்சைட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு கம்பெனியோட குவாலிட்டி பாலிஸ், ஹெல்த் அண்ட் ஆக்குபேஷன், அதோட சேஃப்டி பாலிசிஸ், இதுமாரி ஒரு என்னென்ன மாரி பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறனாலும் நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எந்தமாரி கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா செகண்ட் ரவுண்டு வந்து ரொம்பவே சீனியர் பர்சன் தான் எடுப்பாங்க. சீனியர் இந்த சென்ஸ் ஏஜ்லேயும் அவங்க சீனியராக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ பேசிக்கலி அவங்க நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன்ஸ் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு யூ கேன் அட்டெண்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அவங்களுக்கு விச்செவர் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள். ஆனால் செகண்ட் ரவுண்டு வந்து மோஸ்ட்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கிலீஷில் கேண்டிடேட் வந்து ஸ்பீக் பண்ணுறோன்னா பேச முடியுதா அந்த பையனால், எப்படியெல்லாம் பார்ப்பாங்க. ஒன்ஸு செகண்ட் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்கு வந்து போவீங்க. தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டு. பேசிக்காக அவங்களோட டெஸ்டினேஷன் அண்டு சேலரிலாம் வந்து இதில் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹெச்ஆருக்கு எதாவது பேஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியோட உங்களோட டெஸ்டினேஷன் அது சேலரி எவ்வளோ வாங்குறீங்க இதை பொறுத்து. அரௌண்டு இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 30 to 40 யூ கேன் எக்ஸ்பெக்டட் % ஆஃப் ஹைக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரவுண்டில் உங்களால் எவ்வளோ ஹைக்கு நெகோஷியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆஃப்டர் செலக்டட் ஆஃபர் லெட்டர் விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணுற அந்த பீரியட் ஆஃப் அதுக்கான பாசிபிள்ஸ் வந்து இருக்காது மோஸ்ட்லி. இதில் வந்து எப்படி என்னோட இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நாங்கள் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு நாங்கள் இதுமாரி ஒரு கொஷின்ஸ்லாம் எங்களை கேட்டு அப்புறமேட்டு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஹெச்ஆர் வந்து ரிசல்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஒரு நேமாக படித்து இந்த பர்சன் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ரிஜெக்டட், இவங்க ரிஜெக்டட், இவங்க செலக்ட்னு சொல்லிட்டு செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து திருப்பி வெயிட் பண்ண வச்சாங்கன்னு வேறு ஒரு ரூமில். அந்த கேண்டிடேட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டு அவங்க அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ரிசல்ட் வந்த பிறகு ஃபைனலாக ஹெச்ஆர் ரவுண்டு முடிச்சிட்டோம். ஹெச்ஆர் மெயில் முடிஞ்சோடனே ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் செலக்டட் ஃபார் திஸ் ரோல் லைக் திஸ்னு ஒரு மெயில் ஒன்று வரும். மெயில் வந்த உடனே அதில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். லைக் சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னா அதை விட்டுடலாம். உங்களுக்கான என்னென்ன பே ஸ்லிப்லேருந்து எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிட்டு பிறகு மேக்ஸிமம் 2 to 3 வீக்ஸில் உங்களுக்கு ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்வியூ இதுக்கப்புறம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு நர்வஸாக தான் இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்லேருந்து தான் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே கேட்க போகிறாங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட்டாக கிளியராக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் உங்கள் செல்ஃபாக நினச்சிங்க நீங்கள் தான் இன்டர்வியூ வந்து எடுக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, அந்தமாரி ஒரு திங்கிங் ப்ராசஸில் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸில் எதுவுமே கேட்க போகிறது இல்லை. நீங்கள் சொல்கிற கொஷினுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ கிளியராக சொல்கிறீங்க இதை பொறுத்து தான். நீங்கள் அந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் கான்செப்ட் வந்து கிளியராக படிச்சிருக்கணும். ரொம்பவே ஈஸியானது தான். பேசிக்கலாக அவங்க வந்து இன்டெப்த்தாக இது வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி எனக்கு சரி அந்தளவுக்கு இன்டெப்த் கொஷின்ஸ் கேட்டதில்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் சொன்ன மாதிரி தான். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். அண்டு நீங்கள் வந்து அவங்க வந்து பெரியவங்க ரொம்பவே ஒரு 55 ஏஜ் 50 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்டு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வே ஆஃப் பொலைட்டாக பேசுங்க. அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் அந்தமாரி எதுவும் இல்லாமல் பொலைட்டாக வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு மட்டும் காமாக ஆன்சர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு வந்து ஓகே ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து அங்கே என்னோடய ஜாயினிங் எப்படி இருந்துச்சு, இப்போ ஒர்க்கிங் எப்படி போயிட்டுருக்கு, லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக இப்போ நான் டாடா எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எதனா உங்களோட கமெண்ட்ஸ் உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதை பார்ப்பேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.